நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 2 ஹாட் சால்ட் பீஃப். சர் டங்கன் த டால், ஒரு பெருமைக்குரிய வீரர், நைட் ஆகிறக்காரங்க கலந்துக்க போற டார்னிக்கு எந்த கிங் வந்து ஒத்துக்கிட்டாரு அண்ட் டார்னில எப்படி கலந்துக்க போறாரு அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் 2 ஹாட் சால்ட் பீஃப் ஓட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த எபிசோடோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் ஒரு சின்ன லைன் தான் வித்தியாசம். இதுதானே அசல்ட்டா அடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ், இதை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. ஸோ எப்பவுமே இந்த மீட்டரை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. நம்மளால முடியாத விஷயங்கள்னுங்கிறது எதுவுமே கிடையாது தான். பட் நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் தெரியும்ல இது நம்மளால பண்ண முடியாதுன்னு, இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இதை நம்ம பண்ண முடியாதுன்னு நினைச்சோன்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு நம்மளால எது பண்ண முடியுமோ அந்த மீட்டர்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு எதனால நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டடியும் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காதீங்க. ஸோ கமிங் பேக் டு நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ், இந்த எபிசோட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்து முடிக்கும் போது தான் தெரியுது எபிசோட் 1ங்கிறது இன்ட்ரடக்ஷன் கூட கிடையாது, அது ஜஸ்ட் ஃபில்லர் எபிசோடு தான், இப்படிதான் இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி தான் வந்து எபிசோட் 1 எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எபிசோட் 2ல தான் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க, அது அவங்க இந்த வெப் சீரிஸ்ல என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறாங்க அண்ட் டங்கோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு சொன்ன எபிசோடு இந்த எபிசோட் 2 தான். அண்ட் மறுபடியும் சொல்றேன், தமிழ் டப்பிங் டீமை வந்து ஹெச்பிஓ மாத்தியே ஆகணும். அவங்களோட எல்லா வெப் சீரிஸ் அண்ட் படங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹரிபரியில எழுதுற மாதிரியான ஒரு ரைட்டிங் தெரியுது தமிழ் டப்பிங்கை பொறுத்த அளவுக்கு. தமிழ் டப்பிங்ல யாரோட கேரக்டருமே நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்குங்கிற சின்ன பையன் கேரக்டருக்கு தமிழ் டப்பிங் கொடுத்தவங்களும் இந்த டப்பிங் டைலாக்ஸுமே நல்லா இருக்கு. அந்த காமெடி மீட்டர் இங்கிலீஷ் டைலாக்ஸுக்கு ஒரு 75% மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மீட்டரை பிடிச்சாவது மற்ற கேரக்டர்ஸ்க்கு டைலாக்ஸ் எழுதியிருக்கலாம். நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து எழுதுவேன், எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், இதை வச்சு ஏதோ ஒப்பேத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழ் டப்பிங் டீம் இந்த எபிசோட்லயும் டப்பிங் பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஸோ நான் ஸ்ட்ராங்கா இந்த வெப் சீரிஸை சப்டைட்டில்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்லேயே பாருங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹியூமர் மீட்டருங்கிறது இந்த எபிசோட்ல ரொம்ப சூப்பரா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அந்த கேரக்டர் பாண்டிங், எக் அண்ட் டங்க், இந்த 2 கேரக்டரா இருக்கட்டும், டான்ஸ்ங்கிற கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் இவரை வச்சுதான் கதை நவர போகுதுன்னு நினைக்கிறேன். பேலார் டர்கேரியனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். டர்கேரியன் குரூப்பே வந்து இந்த எபிசோட்ல தான் வந்து ஓப்பனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல பேலார் டர்கேரியன் அண்ட் மேக்கார் டர்கேரியன் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா கதை வந்து எந்த மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி லைட்டா டீஸ் பண்ணி விட்டுட்டு போன மாதிரி தெரியுது இந்த எபிசோட பார்த்த வரைக்கும். அண்ட் போன எபிசோட்ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து அடல்ட் ரேட்டட் வெப் சீரியஸ், ஃபேமிலியா உட்காந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க அப்பா அம்மாவோட உட்காந்து பாத்துறாதீங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த வெப் சீரிஸை முடிஞ்ச அளவுக்கு தனியா பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல மாட்டேன்னா, டார்னி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து அந்த காலத்துல டோர்னமெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்மா டார்னி அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அந்த வேர்டை கேட்கும் போது. இந்த வெப் சீரிஸ்ல பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த வெப் சீரிஸ்ல கேரக்டர்ஸ்க்கு எழுதின கிரவுண்டடான ரைட்டிங்கும் அவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு ஹியூமர் மீட்டரையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. காமெடி சீன்ஸ் ரொம்ப நேச்சுரலா எல்லா கேரக்டர்ஸ்க்கு நடுவில் பில்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு நியூட்ரலான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இருக்கிற ராஜாக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனையா ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு, புக்ஸ்லயே எழுதியிருப்பாரு. அந்த ஒரு சர்க்காசம் மீட்டரை ஓரளவுக்கு கூட குறைக்காம இந்த நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் வெப் சீரிஸுக்கு தந்திருக்காரு. அண்ட் என்னோட ஃபேவரட் கேரக்டரான லைனல் பராத்தியன் இதுலயுமே வந்து ஒரே பர்டிகுலர் சீன்ல மட்டும்தான் வராரு. பட் வர சீனு பிளாஸ்ட். ஒரு சீன் வந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நின்று பேசியிருக்கு. அந்த ஆக்டர் டேனியல் லிங்க்ஸுமே வந்து லைனல் பராத்தியனா ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு அடுத்த ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா எக் தான். அந்த சின்ன பையன் கேரக்டர் டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பையன் நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் சோ ஸ்டீலர் ஆஸ் யூஸ்வல் சர் டங்கன் த டால். போன எபிசோட்ல சொன்னதுதான் இதுலயும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பாக்குறதுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸா இருக்கிறங்காட்டி அவரோட கேரக்டருக்குள்ள ஈஸியா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் அவருக்குன்னு உரித்தான அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆன்சரிங், ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டா இவன் இன்னசென்ட் தான்டா அப்படிங்கிற நம்பர் அளவுக்கு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல லைட்டா ஒரு நைட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த எபிசோட்ல ஓரளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆக்டருமே அதை ரொம்ப அழகா நடிச்சும் கொடுத்துருக்காரு. முன்னாடி எபிசோட் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் டைட்டில் கார்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன புக்கு தான், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால கதையில ஃபோக்கஸ்டா இருக்கட்டும்னு எபிசோடுமே 25 to 35 மினிட்ஸ்க்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுல டைட்டில் கார்டை ரொம்ப பிரம்மாண்டமா காட்டிட்டு என்ன எபிசோடுக்கும் டைட்டில் கார்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதங்காட்டி டைட்டில் கார்டை ரொம்ப சட்டிலா மெயின்டைன் பண்ண விஷயம் எனக்கு இந்த எபிசோட்லயும் பிடிச்சிருக்கு. இன்னொன்னு, என்னடா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல்னு சொல்றீங்க, ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸோட சீக்வல்னு சொல்றீங்க, இந்த டைம் லைன்ல டிராகன்ஸே இல்லையான்னு கேட்டா டிராகன்ஸ் இல்லதான். புக் படி பார்த்தா ஹெட்ஜ் நைட்டுங்கிற புக்ல டிராகன்ஸை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. சார் டங்க் அந்த டாலை பத்தி தான் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா போகும். அவரை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் டிராகனுக்கும் ஒரு சின்ன
பேக் ஸ்டோரியா க்ரௌட் பீப்புள் வந்து பேசுற மாதிரி அங்கங்க புக்கில் ரெஃபரன்சஸ் இருக்கும். ஏன் டிராகன்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாலிவுட் ஃப்ரீக்ஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்க. இன்னுமே டீட்டெயில்டாக இந்த எபிசோட பற்றி ஸ்பாய்லரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நான் ஸ்பாய்லர் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறங்காட்டி அதை அந்த விஷயத்தையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த எபிசோட பற்றி ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸ் எபிசோட் 2 ஹார்ட் சால்ட் பீஃப்க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. எபிசோட் 2 ஹார்ட் சால்ட் பீஃப் a strong base is builded. Let's wait for the upcoming surprises. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.